மாநாட்டில் பவுன்சரால தூக்கி வீசப்பட்ட இளைஞர் யார் என்ற புதிய சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. விஜயனுடைய பாதுகாவலர்களால தூக்கி வீசப்பட்டது உண்மையிலே நான் தான் சொல்லி விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வீடியோ ஒன்றத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் என்ன நடக்குதுன்ற முழு விவரங்களோட செய்தியாளர் ஜெகநாத் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஜெகநாத் வணக்கம். முதல்ல ஒரு இளைஞர் நான் தான் அந்த வீடியோவில் இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ அடுத்தபடியா இல்ல அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையிலே நான் தான் இன்னொரு இளைஞர் சொல்லியிருக்கார். என்ன நடக்குது இந்த விவகாரத்துல? இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை தற்பொழுது வரை உறுதியாக இருக்கா? என்ன நிலவரம் ஜெகநாத்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரபத்தின்ற பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த மாநாட்டில் பல்வேறு வகையான சர்ச்சைகள் எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த மாநாட்டு திடலில் அந்த ரேம்ப் வாக், குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் சொல்லுவாங்க. அந்த 800 மீட்டர் அடியில் இருக்கக்கூடிய அந்த ரேம்பில் அவர் நடந்து செல்லக்கூடிய விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி அவர் நடந்து செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ரேம்ப் மேலே பல ரசிகர்கள் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அந்த ரேம்பில் ஏறக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த ரேம்பில் ஏறக்கூடிய அந்த ரசிகர்கள் தொண்டர்களை விஜய்கிட்ட இருந்து அவங்கள பொதுவாக அவங்கள பாதுகாக்கணும், விஜய் அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்ஸ் அந்த தொண்டர்களை அவங்க பாதுகாத்து அவங்க அந்த ரேம்ப்லேருந்து வெளியே தள்ளுவதான காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக இதில் ஒரு வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையாயிருச்சு. ஒரு பவுன்சர்ஸ் ஒரு தொண்டரை அந்த ரேம்ப்லேருந்து வெளியே வீசக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பெரிய அளவு சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. எந்த அளவுக்கு இந்த காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்துச்சோ அந்த காட்சிக்கு அப்புறம் பேசப்படக்கூடிய அந்த கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சையாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ரேம்ப்லேருந்து வீசப்பட்ட காட்சியை பார்த்த உடனே தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி வருது. குறிப்பாக என்னுடைய மகனை இப்படி பவுன்சரை வச்சு கீழே தள்ளி விட்டாங்க, அவனுக்கு அடிபட்டுருச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயோடைய குமுறல் சத்தம் கேட்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்களாவே யோசிச்சு பாருங்க சார். இப்போ நான் எங்கே பேசினாலும் நான் தனியாக தான் பேசியிருக்கேன். எனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்லை எந்த கட்சிக்காரங்களா என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட பாருங்க. இதே என் பையனுக்கு அந்த விஜய் கட்சியிலேருந்து எத்தனை பேர் ஃபோன் அடிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, திரும்ப உங்கள் அம்மாவுக்கு எதிராக பேசு அப்படின்னு என் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் பையன் அதெல்லாம் சொல்லமாட்டான். ஏன்னு வச்சிங்க, நம்மளால என்ன பிரச்சனை வேணாம் அப்படின்னு என் கூட கம்ப்ளைண்ட் மட்டும் இப்போ கொடுக்க வந்திருக்கிறான். 10 பேர் ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு எங்களுக்காக சொல்கிறா, கட்சி மானம் போயிடும், விஜய் மரியாதை போயிடும், இது ரொம்ப இது என்ன நியூஸில் போயிடுச்சு, நீ மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் சார் அவன் சொல்லமாட்டான்? அப்போ நீ இப்போ சொல்லியிருக்கிற, இது இப்போ நீ அவன் சொன்னது உண்மையாடா, நான் சொன்னது உண்மையாடா பொய்யாடா அப்படின்னு சொல்லும்போது 2 நாள் அவனாவே உள்ளுக்குள்ளே மாத்திரை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே படுத்துருக்கான். கேளுங்க, சாப்பிட கிடையாது நேற்று பொழுது நிற்கும். அவன் குற்றம் உணர்ச்சியில் அவன் தப்பு போய் சொன்னாங்கிறதுனால அவன் நேற்று பொழுதுனைக்கு வெளியவே வர கிடையாது. மனுஷனோட உயிரா சார்? என்ன சார் ஒரு பொம்மையா, ஒரு குப்பையா? சொல்லுங்க சார். எவ்வளோ ஒரு ஆசையாக விஜய் மேலே ஒரு ஆர்வமாக தானே அவன் போயிருக்கான். அவன் உறுப்பினர்காரரை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எங்கள் ஊர் பங்குனி உத்திரம் தேர் நடந்துச்சு. எனக்கு தெரியாமல் 2000 ரூபா கடன் வாங்கி 3-4 பேனர் விஜயை போட்டு போட்டா போட்டு கட் அவுட் வச்சிருக்கான். ஏப்பா நம்ம வீட்டு சோத்து கூட அரிசி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம், காசு ஏதுறாங்கிறான் ஒரு எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரரு. அவங்ககிட்ட 2000 ரூபா பணம் கடன் வாங்கி இவன் 3 பேனர் வச்சிருக்கான் விஜய் போட்டு இவன் கட் அவுட் அடிச்சு வச்சிருக்கான் எங்கள் சின்ன பையன் இவனையும் போட்டு. இந்த மாநாட்டில் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே ஒரு தாய் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவுக்கு உடனே அவங்களுடைய மகனை மறுப்பு தெரிவித்து ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை அவங்க யாரும் என்னை தள்ளி விடலை, நல்லா தான் இருக்கேன், அதனால் அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகன், அவர் பேர் சரத்குமார், அந்த சரத்குமார்ன்றவர் ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. என்ன போஸ்ட் பண்ணுறாருன்னா, அது நானே இல்லை, அந்த வீடியோ இருக்கிறது நானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுப்பு தெரிவித்து அவர் ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவரை சுற்றி இந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நான் இல்லை, அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். என்னை கட்சி தலைமையிலேருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் கிடையாது.
பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷம் மற்றும் அவங்களுடைய மகன் தான் சரத்குமார். இவங்க 2 பேருடைய வீடு தான் இப்போ நம்ம பார்த்துருப்போம். அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க தெரியப்படுத்தினாங்க. இந்த வீடியோ வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அஜய் அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாரு. அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேம்பில் இருந்து பவுன்சர் தள்ளக்கூடிய நபர் வந்து சரத்குமார் இல்லை, அது நான் தான், என் பேர் அஜய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு பண்ணுறாரு. ஸோ இது மக்களிடம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குளறுபடியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதற்கான பல்வேறு வகையான காரணங்களை சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வந்து சரத்குமார், அஜய்குமார் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, ஒரே ஷர்ட் வந்து வியர் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. அதே ஷர்ட் இவர் வச்சுருக்காரு, இவர் அந்த ஷர்ட் வச்சுருக்காரு. பொதுவாக விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு ட்ரெய்லர் வந்தாலே வந்து அந்த ட்ரெய்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காட்சிகளை வச்சு அவங்களுடைய தொண்டர்கள் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, இந்த 2 பசங்களுடைய ஷர்ட் பார்த்தோம். ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைல் பாருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவங்க ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கர்லிங் ஹேர் வச்சுருக்காரு, பின்னாடி ஃபுல்லாக அட்டாக் அடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பங்க் வளர்த்துருக்காரு. அதாவது எப்படி 2 நாட்களில் வந்து எப்படி வந்து பங்க் வளரும் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் பண்ணி டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீரென வந்து தாவேகா தலைவர் விஜய் உட்பட வந்து பார்த்திங்கன்னா பவுன்சர்கள் 10 பேரோட சேர்ந்து 11 பேர் மீது வந்து 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங். ஏன் அப்படின்னா வந்து யார் பவுன்சர்களால் கீழே தள்ளி விடப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்து இப்படி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துடைய தாவேகா அவருடைய மாவட்ட செயலாளர் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்ற பார்ப்போம். நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு ஏதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது, அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ரசிகருங்கிற முறையில் வந்துட்டாங்க, அதை அவங்க தடுக்கிறாங்க. தூக்கிலாம் யாரையும் போடலாம், அந்த தள்ளி விடும்பொழுது அவங்க கீழே தொங்கிடுறாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த பையனே கிடையாது. அந்த பையன் விழுப்புரம், அந்த பையன் பேர் அஜய். அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்காப்புல, நான் தவறுதலாக தான் அந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் போயிருக்கக்கூடாது அப்படின்னு. என் பேர் அஜய், நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சரவணம்பக்கம் கிராமம். நான் 20ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நாங்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டோம். மறுநாள் காலையிலே அங்கே நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் போகிறோமா இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, எல்லா ப்ரூஃப்புமே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். நான் அந்த மேலே ரேம்ப் மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவார். நான் கீழே தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க, இது யாரும் நம்பிடாதீங்க. பொய்யான நியூஸை பரப்புறாங்க. ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போட்டோன்னே பவுன்சர் வந்து அந்த இன்னொரு பவுன்சர் ஆப்போசிட்டில் போகிற ஒரு சாரி கேட்பாரு. தளபதி வந்து பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார், பின்னாடி வந்துடுவாங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, ஸோ அஜய்குமார் தான் அங்கே வந்து பவுன்சர்ஸ்லால் தள்ள விடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. சரத்குமார் அந்த பகுதியிலே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. மீன்வைல் ஒரு வீடியோலாம் சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. சரத்குமாரோடைய அம்மா சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறாங்க, நான் என் மகனுக்கு உடனே அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன், அவன் வந்து ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்கேன்னு சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் மாநாடு திடலில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாநாடு திடலில் யாருக்கூடையும் பேசுகிறதுக்கான கம்யூனிகேஷன் இல்லை, என்னங்கன்னா நெட்வொர்க்கே கிடையாது, அப்போ எப்படி அவங்க பேசியிருக்க முடியும், அந்த ஆதாரங்களே போய் அப்படின்ற மாதிரியான விளக்கங்களும் பலர் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க.